வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 24/2/2026 மாசி மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதம். எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். மனதில் இருந்த நீண்ட நாள் ஆதங்கமோ கஷ்டமோ நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷம். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எடுத்த காரியங்கள் ஜெயத்தை ஏற்படுத்தும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். சுபவிரிய பிராப்தம் ஏற்பட்டாலும் வார்த்தைகளில் அதிக கவனம், ஜவாப் ஜாமீன் எல்லாம் கொடுக்கக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். லாபம் சந்தோஷம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, தொழில் ரீதியாக முன்னேற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், இழுபறியாக சிக்கல்கள் தீர்வது, வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் செய்யாமல் இருப்பதும் புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு உதவியவர்களே சீண்டி பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம். உங்களுக்கு திடீரென்று இந்த இழப்பு ஏற்பட்டால் எவ்வளோ பெரிய சிக்கல் வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கிரக சூழ்நிலைகள் 2 ஆண்டுகளுக்கு தொழிலில் அதீத கவனமாக இருப்பதும், இல்லையென்றால் பரமபத பாம்பு போல் இறக்கங்கள் ஆரம்பித்து விடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். புதிய அறிமுகங்கள், அதீத கவனம், வெளியிடம், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத நிதானத்துடன் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு குறைவு இருக்காது. இழுபறியாக எந்த வேலையும் இழுத்து போன்று கொண்டு செய்யாமல் முடியாத விஷயத்தை முடியாது என்று சொல்வது நன்மைகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது புத்திசாலித்தனமான முடிவு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வெளியிடம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட சிக்கல்களெல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் என்றாலும் மனதில் இனம் புரியாத ஒரு மன அழுத்தத்தை மட்டும் தவிர்த்து கொள்வது யோக பலத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள்.
யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். குடும்பம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயங்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, பழைய கடன்கள் பைசல் செய்வது, புதிய முதலீடுகள் அனுகூலம் ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தொழிலில் இருந்த பக்குவங்கள் கண்டிப்பாக மேன்மை அடையும். பக்குவத்தை மீறி செயல்படுவது சிறுமை அடையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. வார்த்தைகளில் கண்ணிய குறைவுக்கு இல்லாமல் பார்த்துக்கொள்வது அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். செல்வாக்குகள், இரத்தபந்த உறவுகள், தாய்வழி உறவுகள், தேவையில்லாத பதட்டத்தை குறைத்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் ஆனந்தத்தை பேரானந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். உறவுக்குள்ளாக இழுபறியான சிக்கலை தவிர்த்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.